வணக்கம் நண்பர்களே. தமிழ் சாலிட் டெக் எஜுகேஷன் நெட்வொர்க் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். காவலர் தேர்வு ரொம்ப எளிமையாக இருந்ததாகவும் நல்ல முறையில் அட்டன் பண்ணிக்கிறதாகவும் நிறைய கமெண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம். கண்டிப்பாக நம்ம சேனலில் போட்டிருக்கக்கூடிய உளவியல் கணிதம் வந்து டைரக்ட் கொஸ்டின் வந்து நிறைய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜிகேவில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வந்து கண்டிப்பாக நம்ம சேனலில் இருக்கக்கூடிய மேக்ஸும் உளவியல் வீடியோவும் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுத்துருங்க நான் நம்புகிறோம். நிறைய கேள்விகள் நான் முழுமையாக படித்து பார்த்தா நிறைய கேள்வி டைரக்ட் கொஸ்டின் இருக்குது. அதுவும் ஜிகேல உங்ககிட்ட கேட்ட கேள்வி கூட இது வந்திருக்கு. என்ன அப்படின்னா, இந்தியாவின் எழுத்தறிவு சதவீதம் நான் சொல்லிட்டு மாடல ஒரு டெஸ்ட்டில் சொல்லிட்டு தமிழ்நாட்டோட எழுத்தறிவு சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கூட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த கேள்வி டைரெக்டாகவே வந்திருக்கு. ஸோ ஜிகேல நிறைய கேள்வி வந்திருக்கு. அது மாதிரி மேக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேள்வியை பார்த்தீங்கன்னா வந்து டைரக்ட் கேள்வி. இது நம்ம டெஸ்ட்டில் நம்ம கேட்ட கேள்வி. ஸோ மேக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக தான் இருக்குது. நான் ஃபஸ்ட்டே சொன்னால் காவலர் தேர்வு 10th பேசிக் அப்படின்றதான் கண்டிப்பாக ரொம்ப எளிமையாக தான் கேட்பாங்க. யாரும் வந்து கவலைப்பட வேண்டாம்னு. நீங்கள் என்னதான் கஷ்டப்பட்டு நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஒரு சில கொஸ்டின் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸில் கூட பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, நம்ம இந்த வீடியோவில் மேக்ஸ்க்கான ஆன்சர் வித் அது எப்படி வந்து நம்ம போட்டுக்கணும், நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓரளவுக்கு நீங்கள் கரெக்டாக பண்ணியிருப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். மேக்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் ஒரு 10 கொஸ்டின் நம்ம கொடுத்துருக்காங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்னால் மேக்ஸு உளவியல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா மேக்ஸில் 10 கேள்விகள் கிட்ட அதிகபட்சமாக இந்த டைம் தான் 10 வந்திருக்கு. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 7, 8 அப்படி இருந்தது. ஸோ ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு கொஸ்டினை ஏற்றிட்டே வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 10 கேள்விகள் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பாக வந்து மேக்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய மார்க் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். முக்கோணத்தின் மைய குத்துக்கோடுகள் சந்திக்கும் புள்ளி அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக இது வந்து நீங்கள் எழுதிருப்பீங்க. இது டைரக்ட் கொஸ்டின் தான். சர்க்கம்சென்டர்ன்றது சுற்றுவட்ட மையம் அப்படின்றதான் இது கரெக்டான ஆன்சர். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட்டில் கேட்ட கேள்வி, ரைட்டா? ஸோ அறிவியல் குறியீடு அப்படின்றது பாருங்கள் 0.00567. கண்டிப்பாக வந்து அறிவியல்னா 5.67 தான் போகணும். அதில் 10 பவரில் எத்தனை போகிறது பவரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 3 0 கொடுத்துருக்காங்க. அது வந்து 10 பவர் -3 அப்படின்ற மாதிரி வரும். ஸோ கண்டிப்பாக சி ஆப்ஷன் தான் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்து இப்போ 23 பாருங்கள். A/B 4:6 B/C = 18:5 போட்டிருக்கு. இந்த கேள்வி வந்து நான் ஆல்ரெடி நடத்திருக்கேன், ரைட்டா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றில் இருக்க ட்ரிக்ஸ் என்ன சொன்னோம் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா 8, அதாவது 8ன்றது இங்கே 18 கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ பார்த்தீங்கன்னா 18 அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 6 கொடுத்தாங்க. ரெண்டுமே ஈக்குவல் பண்ணிட்டாலே நம்மளுக்கு வந்து ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம்னு சொன்னார், ரைட்டா? ஸோ அதே மாதிரி நம்ம மெத்தடில் போட்டுக்கலாம். நம்ம சொல்லி கொடுத்த மாதிரி இப்போ அங்கே 6 கொடுத்துருக்காங்க, இங்கே 18 கொடுத்துருக்காங்க. அப்போ 3 18, ரைட்டா? அப்போ 3 மல்டிபிள் பண்ணால் ரெண்டுமே பண்ணணும், ரைட்டா? ஸோ அப்போ 4 பண்ணிங்கன்னா 12 வரும். ஸோ இதை பண்ணிங்கன்னா 18 வந்துடும். இதுலேயும் 18 வரதுனால ஒரு 18 மட்டும் போட போகுது. ஏன்னா ரெண்டுத்துக்குமே காமனாக வந்துடுது இல்லையா? ஸோ அதனால் இந்த பக்கம் 5, ஏன்னா இந்த பக்கம் நம்ம எதுவுமே மல்டிபிள் பண்ணலை, அது அப்படியே தான் வரும். ஸோ அப்போ 12 18 5 அப்படின்றது டைரெக்டாக ஒரே ஒரு செகண்டில் நீங்கள் போட்டிருக்கலாம். இது வந்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ண முடியாது. ஏன்னா 5 இஸ் பிரைம் நம்பர், காமனாக டிவிசர் இல்லாதனால 12 18 5 அப்படின்றது தான் இதுக்கு சரியான ஆன்சர். ஸோ 12 18 5ன்றதை கரெக்டாக போட்டிருப்பீங்க. இது மாதிரி ட்ரிக்ஸ் வச்சு நீங்கள் போட்டுருப்பீங்க நினைக்கிறேன். கடிகாரத்து நிமிடமுள் 1 நிமிடத்தில் ஏற்படுத்தும் கோண அளவு, இது வந்து கேள்வியே கிடையாது. நம்ம ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி போடும்போது நான் தெளிவாக இரண்டு தேர்வு நான் கேட்டேன். என்ன அப்படின்னா, நிமிடமுள் 1 நிமிஷத்துக்கு 6 டிகிரி வந்து மூவ் ஆகும், மணிமுள் வந்து 1/2 டிகிரி மூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம சம்மை போட்டிருப்போம். சம்மு போடும்போது சம்முக்காக அப்படி தான் எடுத்திருப்போம். நான் வந்து நிறைய டைம் வந்து ட்ரிக்ஸில் சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும்னா நிமிடமுள் வந்து 1 நிமிஷத்துக்கு 6 டிகிரி, மணிமுள்னா 1/2 டிகிரி, 6 1/2 ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னோம் இல்லையா? அதே கேள்வி டைரெக்டாக வந்திருக்கு. இது வந்து 6 டிகிரி தான் இல்லையா? ஸோ நிமிடமுள் அப்படின்னா 1 நிமிஷத்துக்கு 6 டிகிரி மூவ் ஆகும், மணிமுள்ளுங்கிறது 1/2 டிகிரி மூவ் ஆகும் அப்படின்றது உங்களுக்கு சொன்னால் கரெக்டாக அதே கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. அது சும்மா அது ட்ரிக்ஸில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இது தான், ஒரு ஐடியா. அந்த ஐடியாவே டைரெக்டாக ஒரு கொஸ்டினாக கேட்டிருக்காங்கன்னும் போது பார்த்துக்கோங்க. அடுத்த கேள்வி √63 -175 + √28 கொடுத்துருக்காங்க. இது ஒன்றும் இல்லை, நீங்கள் அப்படியே வந்து ரூட் எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 63 9 63 போடலாம் இல்லையா? ஸோ 9 63 வரும். அப்போ 9 × 7, அப்போ ரூட்டுக்குள்ளே அப்படி வருது. மைனஸ் அதே மாதிரி 175 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 25 × 7ன்னு போடலாம், 25 × 7ன்னு போடலாம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 28 4 28 இல்லையா? ஸோ அப்போ வந்து 4 × 7 அப்படின்ற மாதிரி போடலாம். 4 28ன்னு வரும். ஸோ இப்போ 7 7ன்றது வந்து நம்ம எடுக்க முடியாது. ஆனால் இந்த 9 நீங்கள் எடுக்கலாம். 9 எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 3 × √7. இந்த 25 நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா 5 √7.
அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா 4ல் 28 போட்டிங்களா, அப்போ அதில் ஒரு 2 4 எடுத்தீங்கன்னா ரூட் எடுத்தீங்கன்னா 2 வரும். ஸோ √7 வரும். ரைட்டா? ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளஸில் இருக்கிறது வந்து இது மைனஸ் வரும் இல்லையா, இது மைனஸ் வரும், அங்கே மைனஸ் இருக்கு இல்லையா, ஸோ மைனஸ் வரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ளஸில் இருக்குது, அப்போ 3 5√7, ஸோ 5√7 - 5√7 வரும். ஸோ அப்போ வந்து 0ன்னு வந்துடும். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 0 அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். ஸோ 0ன்றது கண்டிப்பாக போட்டிருப்பீங்க. நம்ம 25க்கு 0ன்றது தான் வந்திருக்கும். ரைட்டா? இப்போ அடுத்த மேக்ஸ் பார்க்கலாம் எங்கே வருதுன்னு பாருங்கள். இந்த 3 மூலக்கூறு கூட பார்த்தீங்கன்னா இந்த நம்ம தேரியில் கேட்ட கேள்வி தான். அது வந்து நம்ம அந்த ஆப்ஷன் கூட வேற ஒன்று கேட்டிருந்தோம். சில பேர் டவுட் கேட்டிருந்தாங்க. அது கூட நம்ம கேட்ட கேள்வி தான், நம்ம மாடல் எக்ஸாமில் கேட்ட கேள்வி. இந்த கேள்வியை பாருங்கள், இது ரொம்ப எளிமையான கேள்வி. இதை வந்து நம்ம செப்பரேட்டாக ஒரு ட்ரிக்ஸாக கூட ஒரு வீடியோவை கூட நம்ம போட்டிருப்போம். அது மட்டும் இல்லாமல் நிறைய டைம் இந்த கேள்வி நம்ம கேட்டுருக்கோம். இது வந்து ட்ரிக்ஸே கிடையாது, ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி இல்லையா? ஸோ ரெண்டுத்துக்கும் ஒரே ஃபார்முலா. இது வந்து ஸ்கொயர் பண்ணால் வரப்போது இது வந்து அப்படியே நம்ம எடுக்க போகிறோம். இதுலேருந்து அப்படியே இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் நீங்கள் ரூட் எடுத்தால் வந்துட போகுது இல்லையா? ஸோ ஃபார்முலா ரெண்டுத்துக்கும் ஒன்று தான். அது வந்து ஹோல் ஸ்கொயர் போடுவோம், இதுக்கு வந்து ஸ்கொயர் போட்டிருக்க மாட்டோம். அப்போ வந்து நம்ம ஆப்போசிட்டில் வரும்போது இந்த கியூபில் இருக்கிறதுக்கு மட்டும் நம்ம கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ரூட் எடுத்துக்கணும். ரைட்டா? அப்போ 8 to 81 இது எதனோட ரூட்னா 91ஓட ரூட்டு. 91 × 91 போட்டிங்கன்னா இது வந்திருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த இதை போட்டிருப்பீங்க. நிறைய டைம் வந்து இந்த கேள்விகள் வந்து நான் நம்பர் சிஸ்டத்தில் அடிக்கடி இந்த மாதிரி இந்த 3 இருக்கும், 3 ஃபார்மேட் இருக்கும் இல்லையா? ஸோ அது வந்து நார்மல் நம்பர், அதுக்கப்புறம் ஸ்கொயர், அதுக்கப்புறம் கியூப். இது வந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி வரும்னு சொன்னால் அதேமாதிரி இதில் கேட்டிருக்காங்க. இது வந்து 91 என்பது இதுக்கு சரியான ஆன்சர். ஸோ தீர்வு காணுங்கன்னு போட்டிருக்காங்க. இது வந்து நீங்கள் அப்படியே சால்வ் பண்ணுறதோட டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா A = 5, B = 15, A = 15, B = 10. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏன்னா சிம்பிளாக இருக்கிறது தான். A 2Bன்னு இருக்கு இல்லையா, அதனால் சிம்பிளாக மல்டிபிள் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கிறது தான். இதில் அப்ளை பண்ணி பாருங்கள். A வந்து நீங்கள் 5 போட்டிங்கன்னா 5 வரும், 15 வந்து போட்டிங்கன்னா 30 வரும், அப்போ வந்து 35 வரும். இதுவும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 15 வருது, இது வந்து போட்டிங்கன்னா 20 வருது, இதுவும் 30 வேறு. ஸோ ரெண்டுமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இது ரெண்டுமே வராது. இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் நீங்கள் சூஸ் பண்ணணும் இல்லையா? மோஸ்ட் ஆஃப் வந்து எப்பவுமே சின்ன நம்பர் தான் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கணும். ரைட்டா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எது ஸ்மாலாக இருக்குன்னா இதுதான் வந்து ஸ்மாலாக இருக்குது. 5, 15 மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு வந்து 4Aன்னு போட்டிருக்காங்க. அப்போ 4Aன்னா 4 × 5, 4 5 20 அப்படின்னு சொல்லி வரும். 20 இது வந்து 15 போட்டிருக்காங்களா? ஸோ 15 45. அப்போ 45 × 20 போட்டால் 65ன்றது இது சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஆனால் இதை நீங்கள் போட்டிங்கன்னா 4A, அப்போ 4 5 30 60ன்னு வந்துடுது. இதே 60ன்னு வந்துடுது. அப்போ 10 போட்டிங்கன்னா 30 அதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலை. அப்போ வந்து நீங்கள் ஆப்ஷன்லேருந்து நீங்கள் போனாலே வந்துடும். நீங்கள் வந்து சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதுக்கு வந்து சி ஆப்ஷன் தான் இதுக்கு வந்து கரெக்டு. ஸோ வந்து நீங்கள் ட்ரிக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கணும். இது பாருங்கள், இதுக்கு வந்து செப்பரேட்டாகவே நம்ம 2-3 வீடியோ போட்டிருந்தோம். ரைட்டா? என்னென்னா காரணிப்படுத்துறது. ரைட்டா? ஸோ இது என்ன கூடுதலும் நம்ம கேட்டிருப்போம். இந்த 48ன்றது கூடுதல். ஜஸ்ட் அந்த வேரியபிளை மட்டும் நீங்கள் கூட்டினாலே போதும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 3x இருக்குது, இங்கே வந்து -2x இருக்குது, இங்கே ஒரு 3x -2x, இது ஒரு x. அப்போ என்னென்னா ப்ளஸில் வரதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4x, இதில் 2x போயிடுதா, அப்போ வந்து உங்களுக்கு 2x அப்படின்னு வரும். ரைட்டா? அப்போ y பார்த்தீங்கன்னா இது -y, இது +y. அப்போ -y +y கேன்சல், இந்த 2y மட்டும் இருக்கும் இல்லையா? அப்போ 2y அப்படி பார்த்த உடனே நீங்கள் சொல்லலாம் 2x + 2y தான் இதுக்கான ஆன்சர். 2x + 2y தான் இதுக்கு ஆன்சர். ஸோ இதுதான் பி ஆப்ஷன் தான் வரும். இது பாருங்கள், காரணிப்படுத்துறது தான் நான் சொன்னேன். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது காரணிப்படுத்துறதுக்குன்னு. முன்னாடி நம்பர் வந்தால் கூட நான் வந்து ட்ரிக்ஸு யூஸ் பண்ணி எப்படி போடுறதுன்னு நம்ம வீடியோஸ் நம்ம கொடுத்துருக்கோம். இது பாருங்கள், அது முன்னாடி நம்பரே கிடையாது, அப்படியே நீங்கள் போடலாம். இதுக்கு வந்து ட்ரிக்ஸு வந்து நான் சொல்கிறேன் எப்படின்னா, ஒரு காரணி கொடுத்துட்டான் x - 8ன்னு கொடுத்துட்டான். அப்போ 4 ஆப்ஷனில் வந்து எதை வந்து நம்ம எடுத்துக்கலாம், எதை பண்ணால் மல்டிபிள் பண்ணால் -16, கூட்டினா -6 வரணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் எடுத்து பாருங்கள். 8 2 இருக்கா, அப்போ 8 2 16, -16 கூட்டினீங்கன்னா பெரிய நம்பர் -8 வரதுனால உங்களுக்கு வந்து கூட்டினா -6ன்றது கரெக்டாக சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்போ x + 2 தான் வந்து இதுக்கு சரியான ஆன்சர். ஸோ வந்து சி ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்டு. ஸோ அடுத்தது பாருங்கள், வட்டத்தின் எவையேனும் இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட ஒரு பகுதி வட்டத்தோட டேஸ் ஆகும்ன்றாங்க. ஸோ வட்டத்தோட ஒரு பகுதி. ரைட்டா? ஸோ இது வட்டம், வட்டத்தில் 2 புள்ளிகள் இருக்குது. அந்த புள்ளிகளில் வட்டத்தில் ஒரு பகுதி அப்படின்னா இது வந்து வில் அப்படின்றது தான் இதுக்கு வந்து சரியான ஆன்சர்.
ஆனால் வந்து சில நிறைய நண்பர்கள் வந்து நான் தான் போட்டிருப்பீங்க. ஏன்னா இது கேட்கக்கூடிய கேள்வி வந்து அந்த மாதிரி தான் இருக்குது. வட்டத்தின் எவையேனும் இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட அந்த தூரம் அல்லது அது பகுதி அப்படின்னு போட்டால் நிறைய நண்பர்கள் வந்து நான் தான் போட்டிருப்பீங்க. ஆக்சுவலாக வந்து இது வில்லுக்கான டெஃபினேஷனும் கிடையாது. இது வந்து வில்லுக்கான டெஃபினேஷனும் வந்து இது வந்து கிடையாது. இது வில்லு பார்த்தீங்கன்னா சரியான டெஃபினேஷன் வந்து வில்லுக்கான டெஃபினேஷன் இது கிடையாது. நானுன்றதுக்கான டெஃபினேஷனும் இது இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வட்டத்தோட ஒரு பகுதின்னு கேட்டுறதுனால இதை வந்து நம்ம வில் அப்படின்றது தான் நம்ம வந்து சரியான ஆன்சரை சொல்கிறோம். பட் இருந்தாலும் வந்து இதை ஒரு ஆசிலேஷனாக வச்சுக்கலாம். ஒரு 95% வந்து வில் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. என்னதான் இருந்தாலும் வந்து தமிழில் இதை படித்து பார்க்கும்போது இடைப்பட்ட ஒரு பகுதியின், இதுதான் முக்கியம், ஒரு இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட ஒரு பகுதியின் வட்டத்தோட பேர் தான் வில் அப்படின்றதான் இது கரெக்டாக இருக்குது. பட் இருந்தாலும் நீங்கள் வந்து நிறைய நம்பர்கள் நான் போட்டிருக்கீங்க. ஒரு சில நேரத்தில் இதை படித்து பார்க்கும்போது நான் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் கவர்மெண்ட் கேன்சர் ப்ரீமியரி கேன்சர் என்ன கொடுக்குறோன்னு நம்ம பார்ப்போம். மேத்தமெட்டிக்கலாக இதை பார்க்கும்போது வில் அப்படின்றதான் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இது இருந்தாலும் இந்த ஒரு கேள்வி மட்டும் நம்ம ஆசிலேஷன் வச்சுக்கலாம். ப்ரிமினரிக்கு விட்டோடனே செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் போட்டிருந்தீங்கன்னா அவங்க பயப்பட வேண்டாம். கீ ஆன்சர் விட்டதுக்கு அப்புறம் என்ன ஆன்சர் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் நல்ல முறையில் எழுதிருப்பீங்க, நிறைய மார்க் எடுப்பீங்கன்ற நம்பிக்கையில் இருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய மார்க் வரும். ப்ரிமினரி கீ ஆன்சர் விடுவாங்க, அப்போ பார்த்துக்கலாம். ஓகே, நன்றி, வணக்கம்.